வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளியை பிடிக்க வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் டிஎஸ்பிக்கள் கொண்ட 3 தனிப்படைகள் அமைப்பு. திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 7 நாட்களாகியும் பிடிபடாத குற்றவாளி. ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிறுமியின் உறவினர்கள். கோவையில் 2019 பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பு. நாமக்கல் கிட்னி திருட்டு எதிரொலியால் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ய மருத்துவத்துறை ஆணை. புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஊரக நலப்பணி இயக்குனர் ராஜமூர்த்தி ஆணை. சென்னை பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் 2 ரயில் பாதைகள். 182 கோடி ரூபாய் செலவில் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை. மதுரையில் வரதட்சணை புகாருக்குள்ளான காவல் ஆய்வாளரை பிடிக்க தனிப்படை. காவலராக உள்ள பூபாலன் மற்றும் மாமனாரான காவல் ஆய்வாளர் வரதட்சணை கொடுமை அளித்ததாக பெண் புகார். கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும். திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களுடன் கலந்துரையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வந்தால் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என தவேக தலைமை தரப்பில் தகவல். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றும் விளக்கம். காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி பீகார் மக்களிடம் கொள்ளையடித்தது. பிரதமர் மோடி சாடல். ராபர்ட் வதேரா மீதான நில மோசடி வழக்கில் குற்றப்பத்திரிகை பதியப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். 10 ஆண்டுகளாக வேட்டையாட துடிக்கிறது மத்திய அரசு என சாடல். காங்கிரஸைச் சேர்ந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகலின் மகன் கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பிரதமர் மோடி பாஜகவின் முகமாக இல்லாவிட்டால் 150 இடங்களில் கூட வெல்ல முடியாது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து. கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு. சட்ட நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிபதி. 2340 2ஆம் நிலை ஆசிரியர்களுக்கு வரும் 24ஆம் தேதி பணி ஆணை வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் அன்றைக்கி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். நிதியுரிமை, மொழியுரிமை, கல்வி உரிமை, கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டுக்கான கல்வி, நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுப்பது, தமிழ்நாட்டிற்கு உரிய ரயில் திட்டங்களுக்கு நிதி அளிக்காமல் வஞ்சிப்பது ஆகியவற்றுக்கு குரல் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை தாமதப்படுத்துவது, தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமையை பறிப்பது ஆகியவற்றை கண்டித்தும் குரல் எழுப்ப திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.
பீகார் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்து கோடிக்கணக்கானவர்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய திமுக அதனை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கச்சத்தீவு மீட்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திமுக திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய மக்களின் உள்ளுணர்வுகளையும் தமிழ்நாட்டின் ஒருமித்த குரலையும் எடுத்து வைத்து நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட குரல் எழுப்புமாறு திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வரி வருவாய் இல்லாத போதும் 40,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்தீஸ்வரன் கோயிலில் விவசாய சங்கங்கள், அனைத்து வர்த்தக சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசியவர், இன்று வரை விவசாயம் செய்து வருவதால் விவசாயிகளின் சிரமங்கள் அறிந்து 24 மணி நேரமும் மின்சாரம் தட்டுப்பாடின்றி வர விநியோகம் கொண்டு வந்ததாக கூறினார். மேலும் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன், ஈத்தேன் எடுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தற்போதைய முதலமைச்சர் கையெழுத்திட்ட நிலையில் தாம் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவித்ததாக கூறினார். கொரோனா பேரிடரின் போது அரசுக்கு துளியும் வருமானம் இல்லாத நேரத்திலும் 40,000 கோடி ரூபாய் மக்கள் நல பணிகளுக்காக செலவு செய்ததாக கூறினார். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் 5,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியும் இதுவரை எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் இபிஎஸ் கூறினார். அதுக்கு பிறகு கொரோனா, அது ஒரு வருஷம், ஒரு வருமானம் இல்லை, ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைக்கு தான் வருமானம் வரும், கடை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும். இதில் பெட்ரோல் ஜிஎஸ்டி, பெட்ரோல் இருந்து நமக்கு டேக்ஸ் வரும், அப்புறம் பத்திரப்பதிவிலிருந்து வரும், ரோட் டேக்ஸ் வரும், அப்புறம் கலால் 11 மாதம் கடையை திறக்கல, ஊட்டி வச்சிட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி வரி. இப்படி எதிலையுமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ஐடியின் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானைக்கு வாழைப்பழம் வழங்கிய நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பண்ணாரி சோதனை சாவடி அருகே யானை ஒன்று சுற்றித் திரிந்தது. இந்த யானைக்கு காரில் சென்ற நபர் ஒருவர் வாழைப்பழம் கொடுக்க முயன்றார். அப்போது அவரை யானை துரத்திய வீடியோ காட்சி வெளியானது. இதுகுறித்து விசாரித்த வனத்துறை கட்டுப்பாட்டை மீறி யானை அருகே சென்றதாக மாதேகவுண்டன் புதூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் அந்த நபர் மன்னிப்பு கோரும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரசு பள்ளிக்கு மாணவர்களின் பெற்றோரே சீர்வரிசை எடுத்துச் சென்ற காட்சிகள்தான் இவை. பேரணாம்பட்டு அடுத்த பெரிய கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு தேவையான நாற்காலி, எழுதுபொருட்கள், பேப்பர் வெயிட் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சீர்வரிசையாக மாணவர்களின் பெற்றோர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பெரம்பலூரில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறுவாச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதுரகாளியம்மன் கோயில் முகப்பு பகுதியில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்திச் சென்றனர்.